வெல்கம் டு சாட் பார்வை. நீ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ மார்க்கெட் இப்போ ஓவராலாகவே டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்காங்க. மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸு வேர்ல்டு மார்க்கெட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கெங்கே டபுள் பாட்டம் இந்த ஸ்டாக்கில் வந்திருக்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட வெளியே வந்தது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கும். 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு டபுள் பாட்டம் எங்கெல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத ப்ரீவியஸ் மந்த்தில் பார்த்துட்டு நம்ம இப்போ கரண்ட் மந்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர்ஸில் டபுள் பாட்டம் எங்கே கிளியராக நமக்கு வந்திருக்கிறத பார்ப்போம். ஸ்டாக் நல்லா அப்ரெண்ட் தான் போயிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸில் எங்கே இருக்குது பார்க்கலாம். எஸ், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து ஸ்டாக் ஹைலேருந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்திருக்காங்க. அகைன் இங்கேருந்து ஒரு ஸ்மால் ஹை கொடுத்துருக்காங்க இந்த இடம் வரைக்கும். ஸோ இங்கேருந்து சேம் இடத்துல ஒரு செகண்ட் பாட்டம் ஆச்சு. இங்கேருந்து நல்லா அப் மூவ்மெண்ட் கொடுத்து ஸ்டாக் மேலே போயிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டண்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இந்த ரெசிஸ்டண்டாக நல்லா புல்லிஷ் கேண்டில் வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக டே கேண்டில் நம்ம வந்து 5% டார்கெட் வைப்போம். ஸோ இது நம்ம 1 hourனால மினிமம் 2.5% நீங்கள் டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துடணும். ஸோ நம்ம மினிமம் ப்ராஃபிட்டு மினிமம் ரிஸ்க் அந்த மாதிரி வச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஸோ நல்லா மூவ்மெண்ட் தான் இருக்குது. வேறு எங்கே வந்திருக்குங்க பார்க்கலாம். அந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஸ்டாக் நல்ல ஒரு ஹை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இங்கேருந்து பாருங்கள் இந்த லோ வந்துருக்காங்க. அகைன் ஒரு ஸ்மால் ஹை. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சேம் இடத்துல ஒரு செகண்ட் பாட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம பிரேக் பண்ணும்போது நல்லா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த இடம் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து போயிருக்காங்க. மினிமம் 2.5 நான் வைப்போம். ஆனால் பாருங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க பாருங்கள். 5% வரைக்கும் போயிருக்காங்க. 6% வரைக்கும் போயிருக்காங்க. மினிமம் ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடுறது நமக்கு ரொம்ப நல்லது. வேறு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது கூட நம்ம சொல்லலாம். ஒரு அப்ரெண்ட்லேருந்து வந்திருக்காங்க இது கூட சொல்லலாம். பட் ஆனால் ஒரு சின்ன மூவ்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. டபுள் பாட்டம் கன்சிடர் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 2 to 3 candles இருந்தால் தான் நம்ம டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக எங்கேயாவது வந்திருக்குன்னு பார்ப்போம். அந்த கேண்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் இங்கே ஒரு ஹை வந்திருக்காங்க. இந்த ஹைலேருந்து இந்த ஒரு லோ வந்திருக்காங்க. இங்கேருந்து ஒரு ஸ்மால் ஹை வச்சுருக்காங்க. நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்த பஃபராக வச்சுக்கலாம். இந்த இடத்துல கூட பஃபராக வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க. இந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணி ஸ்டாக் மேலே மூவ் பண்ணாங்கன்னா ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டு ஒரு 2.5% ப்ராஃபிட்டோட வெளியே வர மாதிரி பார்த்துக்கலாம். மினிமம் ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடணும். இன்றைக்குமே 2.5% நம்ம கன்ஃபார்மாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் பார்க்கலாம். நம்ம யாருக்கும் எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதில்ல. ஜஸ்ட் டபுள் பாட்டம் பற்றி நம்மளுடைய நாலேஜ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.